என்ன பண்ணுறான் அவன்? ஏதோ மும்பரம் எழுதிட்டு இருக்கானே. என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? மனு எழுதிட்டுருக்கேன். மனு எழுதிட்டுருக்கியா? நீ ஊருக்கு வந்து 10 நாள் தானடா ஆகுது. உனக்கு என்னடா பிரச்சனை? அது ஒரு பெரிய கதை. அதாவது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன் வை. என்ன பண்ணுறான் அவன்? என்ன கொளுத்தி போடுறான்? எரியட்டும். யோ இல்லை. நீ குப்பையை அடிச்சுக்கிட்டு இருக்க? குப்பைனா எரிக்க தானேயா செய்வாங்க. இங்கே குப்பையை கொட்டக்கூடாது. நீ எப்படியா குப்பை அரிக்கலாம்? அவவே தீபாவளியில் வெடிச்ச வெடியிலே எவ்வளோ வெளியே வர முடியாமல் இருக்காங்க. நீ ஏன்னா இவ்வளோ குப்பையை போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்க? நீ எரிக்கிறது மட்டும் இல்லாமல் புகை எங்கள் வீடு வரைக்கும் வருதியா? இதுக்கே எப்படின்றியே 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா பெட்டே தூக்கி போட்டு வச்சுச்சு. அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவா? குப்பை கொட்ட வேண்டிய இடத்துல பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் லூசுப்ப. எனக்கே 1008. அன்னைக்கு அந்த ஆள் பேசுனது சுத்தமாக அவேர்னஸே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன பண்ண முடியும் பாவம். நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு நினச்சேன். அப்போ தான் இந்த ஐடியா மனசுக்குள்ள வந்துச்சு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? போய் ஆகிற வேலையை படுறான். சுற்றி இருக்கிற இடம் அசுத்தமாக இருந்துச்சுன்னா சுத்தமாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதை விட்டுட்டு இது என்னோட வேலை கிடையாது, இது நான் பார்க்கக்கூடாது, இதுக்கெல்லாம் ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினச்சா நம்ம நாடே அசுத்தமாக தாங்க இருக்கும். நம்ம சுற்றி இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம போகிற பாதைகள் எல்லாமே சுத்தமாக இருக்கும். இப்படின்னு ஒரு ஆள் என்னங்க, ஒவ்வொருத்தரும் நினச்சா நம்ம நாடு சுத்தமாகாமல் இருக்குமா? நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புனால அஞ்சறிவு உள்ள உயிரினங்கள் எங்கே பாதிக்கப்படும்? ஏதோ என் பக்கத்தில் இருந்த அசுத்தத்தை நான் நீக்கிட்டேன். அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் இருந்த அசுத்தத்தை நீங்கள் நீக்கிட்டீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.